ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? கர்த்தராகிய ஆண்டவரே என்று அழைக்கிறான். அந்த இடத்துல தான் வேதாகமத்தில் முதல் முறையாக ஆண்டவரின் நாமம் அடோனாய் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, அடோனாய் தேவனே, அடியேனுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் செய்கிறான். அடோனாய் தெய்வம், அவர் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருக்கிறார். கையிலே அதிகாரங்கள் இருக்கிறது, அவர் கையிலே வல்லமை இருக்கிறது, அவர் கரத்திலே ஆளுகை இருக்கிறது. ஆபிரகாம் அன்றைய தினத்தில் ஆண்டவரிடத்துல விசாரித்தான், எலியேசரை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா? என்னுடைய சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு அவனை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிட்டான். அடோனாய் தெய்வமே என்று சொல்லி அவரிடத்துல போய் விசாரித்தான். வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும். வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததி அவ்வளவாய் பெருகும் என்று சொல்லி அன்றைய தினத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏனென்றால் அவர் சர்வத்தையும் தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தெய்வமே நாம் வழிபடுகிற அடோனாய் தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்துல நீ அடியேளுக்கு என்ன தருவீர் என்று கேட்கும் போது உனக்கு என்ன கூட முடியாத அளவுக்கு